லீடிங் அ கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் ஈஸி ஆக்சுவலி. ஏன்னா, நம்ம ஆண்டவருக்காக நிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம், ஆண்டவருக்காக இத செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதெல்லாம், நமக்கான ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை கண்டிப்பா வரும். அத நம்ம எப்படி டேக்கிள் பண்றோம்? எப்படி அதையும் மீறி நம்ம கர்த்தருக்காக நிக்கிறோன்றத ஆண்டவர் பார்க்குறாங்க. பாருங்க, எலியா அவனுக்கு இருந்த அந்த கம்ஃபர்ட் ஜோன் எல்லாம் விட்டு வெளியில வந்து கர்த்தருக்காக நான் நிக்கிறேன் அப்படின்னு நிக்கும்போது, ஒருத்தன் மட்டும் தான் நிக்கிறான். அத்தனை இஸ்ரவேலர்களும் ஆப்போசிட்டா நிக்கிறாங்க. அவனுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். இன்னொன்னு அவனுக்கு இருக்கிற அந்த பயம், கண்டிப்பா பயந்திருப்பான். ஏன்னா, அவன் சூறை செடியின் கீழ ஒளிஞ்சிருந்தவன் தான். அப்போ அப்படிப்பட்ட எலியா கர்த்தருக்காக நிக்கணும்னும் போது, அதுக்குரிய பலன் யார் குடுத்திருப்பா? கண்டிப்பா ஆண்டவர் தான். அந்த வனாந்திரத்துல காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷிக்கும் போது, அந்த போஜனத்தின் பலத்துல அவன் கர்த்தருடைய பர்வதம் வரைக்கும் நடந்து போனானா. இன்னைக்கு நம்மளுடைய பலன் ஆண்டவருடைய பிரசன்னம் மட்டும்தான். நம்ம ஆண்டவருக்காக நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா, பலனை எங்கேயுமே நம்ம தேட தேவையில்லைங்க. ஆண்டவருடைய பிரசன்ஸ் மட்டும்தான். அங்க நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம பலன் அடையும் போது, கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தன் பலன் அடைகிறானா, அவனுக்குரிய பெரிய பலன் என்ன தெரியுமா? மகிழ்ச்சி. அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அவன் கர்த்தருக்காக நான் இதை செய்றேன் அதை செய்றேன்னு வெளியே சும்மா சொல்லிட்டு இருக்காம, கர்த்தருக்காக உண்மையா அவன் நிற்கும் போது, கர்த்தர் எலியாவை போல, இயேசுவை போல, யோவான் ஸ்நானகனை போல தனியா ஆண்டவர் நிற்க வைப்பாங்க. அவன் தனியா தெரிவான். அவன் லைஃப் வந்து ஆர்டினரியா இருக்காது. அவன் லைஃப் எப்பவுமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். எப்படி நம்ம பைபிள்ல பார்க்குற அந்த ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த், அந்த லிஸ்ட்ல அவனும் வந்து கண்டிப்பா நிற்பான். ஒரு நாள் வரும், ஆண்டவர் எல்லாரும் முன்னாடியும் அவனுடைய பேரை பெருமையா சொல்லும் போது அவனுக்கு தெரியும், ஓகே, நம்ம ஒரு நல்ல ரேஸை நம்ம முடிச்சிருக்கோம், கர்த்தருக்காக இதை நம்ம செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அப்படி ஒரு லைஃப் நம்ம வாழ்றோமா? நம்ம யோசிப்போம். பிரைஸ் லார்ட்.